டம்ளர் வெந்தயம் இதை அப்படியே போட்டு 1 டம்ளர் புழுங்கரிசியும் 1/4 டம்ளர் வெந்தயம் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இதை களி கிண்டுறது எப்படின்னு காமிக்கிறேன். 3 வாட்டி அலசிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். வெந்தய களிக்கு நைட்டு வெந்தயம் அரிசியெல்லாம் ஊற வச்சோம்ல, அதை அரைச்சி எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் வெந்தயத்துக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்க போகுது. இப்போ நான் அரைச்சி வச்ச இந்த விழுதை ஊற்றி கிளறேன். தண்ணி கொதி வந்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஊற்றி கிளறணும். தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இப்படி வச்சோம்னா ஒட்டக்கூடாது. இப்போ வெந்தய களி ரெடி ஆகிட்டு